எங்களின் அழைப்பிற்கு இணங்க வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர் திரு பழனி ஐயா அவர்களுக்கு எமது பள்ளியின் இயக்குனர் திரு பழனிசாமி ஐயா அவர்கள் பூங்கொத்து கொடுத்து கௌரவிக்குமாறு பள்ளியின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஒளியின் காட்சி ஒளிமயமான இறைவனின் மாட்சி. ஒளிக்கு அப்பால் தம்மையே காண முடிகிறது. ஒளி வீச ஒளி பெற்று ஒளிரும் விளக்குகள் ஏற்றி வைத்து ஒளிமலையில் நம்மை நனைக்க வருமாறு எமது பள்ளியின் இயக்குனர் உயர் திரு பழனிசாமி ஐயா அவர்களை நம்மை ஒளிமலையில் நனைக்க வருமாறு குத்து விளக்கேற்றி சிறப்பிக்குமாறு அன்போடு பள்ளியின் சார்பாக அழைக்கிறோம். One and all present here. I am highly privileged to stand here and feel very lucky to be a part of this graduation day. Myself, Mrs. K. Soundarya, and I am here to address you all at this important moment. A special thanks to the chief guest for graciously accepting and being here. On behalf of our Sonasan institution, I wholehearted and respectfully welcome our chief guest, Palani sir. Welcome, sir. It is indeed a special occasion and an important moment for the students who will embark upon a new journey. For this new start, it's my humbleness that welcome our honorable directors of Sonasan High Tech Metric Higher Secondary School. Welcome, sir. A great principal inspires dreams, encourages creativity, and builds confidence. It is a great pleasure to welcome our beloved principal, Mr. Thangadurai, sir. Welcome, sir. I welcome and thank all my dear co-teacher and non-teaching staffs for taking a keen part in this graduation function and making it successful. The most overwhelming key to a child's success is the positive involvement of parents, not only in academics but also in extracurricular activities. With immense admiration, I offer the most adorable welcome to all the parents who has been supporting us with your valuable presence in this function. Welcome, parents. Last but not least, the superheroes of today, the future of tomorrow, the expectation of our school, that is our dear students. Welcome, students. I would like to start this event for the day without any further delay. Enjoy the event. Thank you very much. அடுத்ததாக இன்பத்தை இதயத்தில் வைத்து துன்பத்தை தூரத்தில் வைத்து நம்பிக்கையை நெஞ்சத்தில் வைத்து வெற்றி என்னும் இலக்கை மட்டும் எண்ணத்தில் வைத்து சொல்லை செயலாக்கும் உங்கள் மின்னல் வார்த்தைகள் எங்களுக்கு கண்ணல் அமுதங்கள். உங்கள் பேச்சு எங்கள் காதுகளுக்கு நீங்கள் போர்த்திய கௌரவ பொன்னாடையாக கருத்துரைகள் வழங்க வருமாறு எமது சோனாசன் கல்வி நிறுவனங்களின் முதல்வர் திரு தங்கதுரை ஐயா அவர்களை செந்தமிழால் வருக வருக என வரவேற்கிறோம். Honorable Chairman Sir, respected Directors of Sonasan High Tech Matriculation Higher Secondary School, and my dear teachers, parents, my beloved students, a wonderful, warm, good evening, one and all present here. With your permission, because this is pure metric school, so inside the campus, our school rule only speak in English. So with your all your permission, I speak in Tamil. இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக நம் அன்பான அழைப்பை ஏற்று பல்வேறு பணிகளுக்கிடையே இந்த மாதிரி நம்மளுடைய பள்ளியில் பட்டமளிப்பு விழா, குறிப்பாக மழலையர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிறது என்று அழைத்த உடனே அழைத்த மறுநொடியே உவகையுடன் ஒத்துக்கொண்டு வருகை தந்த நம் விஜய் டிவி புகழ் பேராசிரியர் முனைவர் சென்னை பழனி அண்ணா அவர்களுக்கு ஒரு நன்றி கலந்த கைத்தட்டல் மூலம் அவர்களுக்கு நாம் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்று நடைபெறக்கூடிய இந்த நம்முடைய சோனாசன் ஹைடெக் மெட்ரிக் பள்ளியுடைய மழலையர் பட்டமளிப்பு விழா என்பது நாம் பள்ளி ஆரம்பித்து ஏறத்தாழ 13 ஆண்டுகளை கடந்து முதல் முறையாக இந்த பட்டமளிப்பு விழா நம் பள்ளி வளாகத்தில் நடைபெறுகிறது. மிகப்பெரிய நகரங்களில் மிகப்பெரிய பள்ளிகளில் இன்னும் சொல்லப்போனால் சிபிஎஸ்இ என்று சொல்லக்கூடிய உயர்தர நகரங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு நம்முடைய பள்ளியிலும் குறிப்பாக இந்த கிராஜுவேஷன் டே என்கிட்ட கூட கேட்டாங்க ஒரு சிலர், இதெல்லாம் நடத்தணுமா சார், இதெல்லாம் அவசியமா? அதாவது ஒரு செய்தியை இந்த இடத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். எந்த ஒரு உலகிலும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்றால் மருத்துவர்களை ஊக்கப்படுத்தாமல் விட்டால் அந்த நாட்டில் மறுபடி நல்ல மருத்துவர்கள் உருவாக மாட்டார்கள். பொறியாளர்களை ஊக்கப்படுத்தாமல் விட்டால் அந்த நாட்டில் நல்ல பொறியாளர்கள் உருவாக மாட்டார்கள். ஆக இந்த பாராட்டிலும் ஊக்கப்படுத்துதலும் சிறு குழந்தைகள் முதல் நாம் அந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் நம்முடைய பள்ளியில் இன்னும் சொல்லப்போனால் இந்த வருஷம் இந்த யூகேஜி படிக்கக்கூடிய 125 குழந்தைகள் நம்மக்கிட்ட யூகேஜி படிக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருமே நான் சொல்கிறேன் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். இதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் இல்லைங்களா நீங்கள்? ஏன்னா இத்தனை ஆண்டுகள் ஆகுது நம்ம அந்த கிராஜுவேஷன் டே பண்ண முடியல பல காரணங்களால். ஆனால் இந்த வருஷம் இந்த குழந்தைகள் யூகேஜி முடிக்கும் போது நம்ம கிராஜுவேஷன் டே பண்ணுறோம். ஸோ இந்த கிராஜுவேஷன் டே பண்ணும்போது தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகள் எல்லாம், இப்போ நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம், சார் எங்கள் குழந்தை 5th படிக்கிறாங்க சார், 8th படிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம விட்டுட்டு யூகேஜி குழந்தைங்க மேடைக்கு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் நம் குழந்தைகளாக நினைத்து நீங்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கைத்தட்டக்கூடிய அந்த ஒளி இந்த விண்ணை பிளக்க வேண்டும். அந்த குழந்தைகள் உற்சாகம் வேண்டும். இப்போயே ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம் அதுக்கு எப்படி இருக்குன்னு. ஏன்னா நாம் பாராட்ட விட்டால் நம் குழந்தைகளை யார் பாராட்டுவது? அதனால் அதாவது ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயம் சொல்லணும்னா சிறு குழந்தைகள், அது கேஜியாக இருக்கட்டும், 4th 5th இருக்கட்டும், அல்லது 6th to 8th இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த குழந்தைய தட்டி கொடுத்து ஒரு போடும்போது கூட தப்பாக போட்டால் கூட அதை நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், சரியாக போட்டிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அழகாக போடணும்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை உண்மையாலுமே இன்னும் புன் சிரிப்போட உவகையோடு அதை செய்யும். நம்ம கோபப்படுறதோ அடிக்கிறதோ பண்ணனா பேனாவை தூக்கி எஞ்சிவிட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலை. உண்மையாக இருந்தால் பேரண்ட்ஸ் கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். என்ன காரணம்னா இதுதான், இன்றைக்கி நம் படித்த காலம் வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் வேறு. ஏன்னா எல்லாமே வீட்டுக்கு ஒரே ஒரு குழந்தை தான் பெரும்பாலும். எல்லாமே செல்லமாக வளர்த்துறோம், செல்லையும் கொடுத்து வளர்த்துறோம். இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது நிலாவை காட்டி தான் என்ன பண்ணுவாங்க, சோறு ஊட்டுவாங்க. இன்றைக்கெல்லாம் செல்ஃபோனை கொடுத்து தான் நம்ம சோறு ஊட்டுறோம். இது காலங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. இந்த மாறிக்கொண்ட இந்த காலங்களில் உண்மையாலும் சொல்லப்போனால் ஒரு பள்ளியை நடத்துவது என்பது அதில் உள்ள சிரமங்கள் எங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு நம்முடைய பள்ளியில் இத்தனை பெற்றோர்கள் முன்னிலையில் நான் சொல்கிறேன், இன்றைக்கு 1000 மாணவர்களை நெருங்கி நாம் பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டில். இதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் இல்லைங்களா? இதே ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய அந்த கொரோனா காலகட்டத்தில் குழந்தைகளுடைய அந்த வருகை குறைந்து 300க்கும் கீழாக சென்ற அந்த சூழ்நிலையிலும் புதிய நிர்வாகிகள், குறிப்பாக நம்முடைய பள்ளியின் சேர்மன் கல்வி பெருந்தகை உயர்திரு புலவர் பொன் அழகப்பன் ஐயா அவர்களுடைய தலைமையிலே ஒரு புதிய நிர்வாகம் இந்த பள்ளியை எடுத்து பல மாற்றங்களை செய்து ஒரு 2 ஆண்டுகள் அந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு பள்ளி எடுத்து முழுமையாக நடத்திய முதல் ஆண்டிலே 10ஆம் வகுப்பில் மாநில அளவில் 3ஆம் இடத்தையும் மாவட்ட அளவில் முதல் இடத்தையும் பிடித்த நம் குழந்தைகள். இப்போ இதில் ஒரு நுட்பமான ஒரு செய்தி சொல்லணும்னா, அந்த முதல் மதிப்பெண் எடுத்த குழந்தை எல்கேஜி முதல் இப்போ +2 முடிச்சிட்டாங்க, இந்த வருஷம் தான் முடிச்சிருக்கிறாங்க.
இதே பள்ளியில் படித்தவர் என்பதுதான் மிகப்பெரிய பெருமை. யோசிச்சு பாருங்க, ஏறத்தாழ சேலம் மாவட்டத்தில் 10 லட்சம் பேர் 10th எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 15 லட்சம் எழுதியிருப்பாங்க. சேலம் மாவட்டத்தில் 1 லட்சம் பேர் எழுதியிருப்பாங்க. இந்த 15 லட்சம் மாணவர்களுக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது, எவ்வளவோ பெரிய நகரங்கள் இருக்கிறது, எவ்வளவோ பெரிய பள்ளிகள் இருக்கிறது. ஆனால் கைகாட்டி வெள்ளார் என்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நம் சோனாசன் மாணவி தான் மாநிலத்தில் 3ஆம் இடம் என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆக இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, தாழ்வு மனப்பான்மை என்ற ஒன்று நமக்கு இருந்தால் கட்டாயம் வெற்றி பெற முடியாது. அந்த குழந்தை மட்டும் நம்ம மாநில அளவில் எடுக்க முடியுமா, மாவட்ட அளவில் எடுக்க முடியுமான்னு யோசிச்சிருந்தா கட்டாயம் முடியவே முடியாது. இப்போ இந்த ஒரு சாதனையை தாண்டி சென்ற கல்வியாண்டு, இப்போ நடந்து முடிந்த 2023-24 கல்வியாண்டில் நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கிலே நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய கரங்களிலே சேலம் மாவட்டம் என்கிற தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகளில் 10ஆம் வகுப்பில் 100% எடுத்த பள்ளிகள், 12ஆம் வகுப்பில் 100% எடுத்த பள்ளிகள், இதில் 10ஆம் வகுப்பில் எடுத்து 12ஆம் வகுப்பில் எடுக்காத பள்ளிகள் இருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பில் எடுத்து 10ஆம் வகுப்பில் எடுக்காத பள்ளிகள் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் சேலம் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 இரண்டிலும் 100% எடுத்த பள்ளிகள் மிக மிக குறைவு. அந்த அளவில் இருந்தும் இரண்டிலும் 100% எடுத்து நமது பள்ளி நேரு சென்னை உள் விளையாட்டு அரங்கில் மாண்புமிகு துணை முதலமைச்சர், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கரங்களால் பாராட்டு சான்றிதழை வாங்கி இருக்கிறார்கள். இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரே ஒருத்தரை பற்றி நான் இந்த இடத்தில் சொல்கிறேன். அதாவது இங்கு இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்திற்கு அருகே உள்ள ஈரோட்டில் பிறந்தவர் தான் கணித மேதை ராமானுஜம். இந்த கணித மேதை ராமானுஜம் கணிதத்தில் அவருக்கு அளவில்லா ஈடுபாடு. சொல்லப்போனால் ஒரு முறை 5ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் தான் அவர் படித்தார். 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது அவருடைய ஆசிரியர், இந்த நாளிதழில் கணக்கு புதிர் வரும், அந்த புதிரை அவர் என்ன செய்வாரா, அவரோட ஆசிரியர் கரும்பலகையில் அதுக்கு விடை எழுதி முயற்சி செஞ்சிட்டு இருப்பாராம். இதை வேற எந்த மாணவனும் கவனிக்கல. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆசிரியர் இந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு இதை போடு அப்படின்ட்டு அவர் அதை போட்டுட்டு இருந்திருக்கிறார். ஆனால் இதை யாருமே கவனிக்கலை. இதை யார் கவனிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே ராமானுஜம் அதை பார்த்துட்டு அந்த கணித புதிருக்கு விடை தேடுவதற்கு மதியத்திற்கு மேல் அவன் பள்ளிக்கூடத்தில் உட்கார அவனுக்கு விருப்பமே கிடையாது. என்ன பண்ணனா அப்படின்னா, இருக்கிற சாக் பீஸ்லாம் எடுத்துகிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற கோயில் திண்ணையில் போயிட்டு போட்டு பார்த்துட்டே இருந்திருக்கிறான். வெகு நேரம் போட்டு பார்த்துட்டே இருந்திருக்கிறான். சாயந்தரம் ஆயிடுச்சு, அப்படியே கலப்பில் தூங்கிட்டான். பள்ளிக்கூடம் விட்டு இன்னும் வரலையே. நான் எங்கள் அம்மா பதறி அடிச்சுட்டு, இது நான் ஏதோ கதை சொல்லலை, அவருடைய சுயசரிதியில் கணித மேதை ராமானுஜமே இதை பதிவு செஞ்சுருக்கிறார். அனந்து என்ற ஒரு நண்பர், சின்ன பசங்க 5ஆவது படிக்கும்போது அவனோட வகுப்பு தோழன், அந்த அனந்து என்ற பையன்கிட்ட போய் எங்கள் அம்மா கேட்குறாங்க, ராமானுஜம் என்ன வரலையேன்ட்டு. பள்ளிக்கூடத்தில் மதியத்துக்கு மேலே அவன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தேடி போகிறாங்க. ஒரு கோயில் திண்ணையில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் இந்த அனந்துங்கிறவன் தட்டி எழுப்புறான். எந்திரிச்சு அவன் சொன்ன பதில், ஒரு 5ஆம் வகுப்பைய ஒரு கல்வியில் ஒரு படிப்பில் எவ்வளோ ஆர்வம் இருக்குதுங்கிறதுக்கோசம் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அவன் எந்திரிச்சு சொல்லிக்கிறான், விடை தெரிவதற்குள் எழுப்பி விட்டாயே அனந்து. யோசிச்சு பாருங்க, பள்ளிக்கூடத்தில் கணித புதிருக்கு விடை தேடி தேடி கிடைக்கல, இங்கே எழுதி பார்த்துருக்குறான், விடை கிடைக்கல. தூங்கும் போது கூட அவன் கனவுல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கணக்கை போட்டுட்டு இருந்திருக்கிறான். அப்போ தான் சொல்கிறீங்க, விடை தெரிவதற்குள் எழுப்பி விட்டாயே அனந்து அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி கணிதத்தில் ஆர்வம் படைத்த அந்த மாணவன் அப்போல்லாம் பியூசி தான் படிக்கணும். படித்து முடிச்சுட்டு அவரை கொண்டு போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டிகிரி சேர்த்திட்டார். ஆனால் அவருக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை, ஆங்கிலம் சுட்டு போட்டாலும் வராது. மேத்ஸ் கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பார். ஆனால் ஆங்கிலத்தில் அவர் ஃபெயில். கடைசியாக டிகிரி, அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், டிகிரி முடித்தாதான் அந்த எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணாதான் டிகிரி கையில் கொடுப்பான். இவர் ஆங்கிலத்தில் ஃபெயில் ஆனதுனால
அவர் டிகிரி வாங்கலை. இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அப்பா அந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு துறைமுகத்தில் எழுத்தர் கணக்கர் வேலைக்கு சேர்த்து விட்டு போயிட்டார். இது கணித மேதை ராமானுஜம் வாழ்க்கையில் நடந்த விஷயம். சேர்த்து விட்டு போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே பாருங்கள் பழைய ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வந்த பேப்பர்லாம் இவன் கண்ணுக்கு படுது. அதில் யார்? வில்லியம் ஹார்டி, இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தோட கணித பேராசிரியர். அவர் கணித புதிர் அந்த நாளிதழில் விடை யாராவது கொடுக்க முடியுமான்னு எழுதியிருக்கிறாரு. அந்த கணித கேள்விக்கு விடை எழுதி லண்டனுக்கு அனுப்புகிறான். அந்த பையன் எழுத்தர் பணியில் இருக்கிறவன் லண்டனுக்கு அனுப்புகிறான். இதை பார்த்துட்டு வில்லியம் ஹார்டி என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? இது வரைக்கும் யாரும் இந்த கேள்விக்கு சரியான பதிலே சொல்லலை, நீங்கள் மட்டும்தான் சொல்லிருக்கிறீங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் பதிலை கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஆனால் நீங்கள் எந்த கல்லூரியோட பேராசிரியர்னு சொல்லாமல் விட்டுட்டீங்க, உங்களுடைய முகவரி எனக்கு எழுதி அனுப்புங்க அப்படின்ட்டு கடைசியாக வில்லியம் ஹார்டி நம்மளுடைய இந்திய கவர்மெண்ட்டுக்கு தகவல் அனுப்புனா, ஒரு ஹார்பரில் ஒரு எழுத்தர் பணியில் இருக்கிற அந்த பையனை தூக்கிட்டு வாங்கன்னு வில்லியம் ஹார்டி சொல்லி எங்கே போகிறான்? இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு போகிறார். 2 ஆண்டுகள் நம்முடைய தமிழ்நாட்டிலே சென்னை பல்கலைக்கழகத்திலே நீ பட்டம் பெறுவதற்கு தகுதி இல்லை என்று வெளியே அனுப்பிய ஒரு நபர், நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த மொழி தெரியலன்னு அவனை வெளியே அனுப்புனாங்கன்னா, ஆங்கிலம் என்ற மொழி தெரியவில்லை, அதனால் அவன் வெளியே அனுப்பப்பட்டான். ஆனால் அந்த ஆங்கிலத்தையே தாய்மொழியாக கொண்ட இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் என்ன தெரியுமா செஞ்சது? நான் நிறைய அந்த வரலாறு சொல்ல நேரம் இல்லை. 2 வருடம் கழித்து கணித மேதை என்ற டாக்டர் பட்டத்தை அவனுக்கு அளித்தது. இந்த தாழ்வு மனப்பான்மை என்ற ஒன்று கணித மேதை ராமானுஜத்திற்கு இருந்தால், இந்த உலகத்திலே இன்னைக்கு கணித மேதைனா ராமானுஜன் சொல்கிறோம், நம்ம பக்கத்து மாவட்ட ஈரோட்டுக்கார். அதனால் தயவு செய்து பெற்றோர்களே, மாணவர்களே, எந்த குழந்தையும் நீங்கள் குறைவாக எடை போட வேண்டாம். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை கண்டறிந்து தயவு செய்து அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது உத்வேகம் கொடுக்க வேண்டும், பாராட்ட வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும். இதை செய்தால் உங்கள் குழந்தையும் கட்டாயம் சாதனை மாணவர்களாக உருவாகுவார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அடுத்ததாக நான் ஏற்கனவே நம்ம ஆண்டு விழா என்றால் அந்த ஆண்டு விழாவில் ஆனுவல் ரிப்போர்ட் என்று படிப்போம். இன்றைக்கு ஒரு சில செய்திகளை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். வரக்கூடிய கல்வியாண்டிலே அடுத்த கல்வியாண்டு என்ன நாங்கள் செய்ய போகிறோம். ஏன்னா இந்த கல்வியாண்டு நடந்து முடிந்த கல்வி ஆண்டுகளில் குறிப்பாக 9 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு முறையாக ஒரு நகரத்தில் உள்ள பள்ளிகள் போல் பாடங்கள் எல்லாம் முன்னதாக முடிக்கப்பட்டு பல தேர்வுகள், பல கம்பெனி கொஷின் பேப்பர்ஸ்லாம் வாங்கி நம்ம டெஸ்ட் வச்சதோட விளைவு தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்தது. வரக்கூடிய கல்வி ஆண்டில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குறிப்பாக இன்றைக்கு நீட், ஜேஇஇ என்று சொல்லக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு நாங்கள் இங்கே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு விஷயம், இத்தனை பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், ஒரு சிலர் வராமல் கூட இருப்பார்கள். தயவு செய்து நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது நல்ல ஒத்துழைப்பை கொடுத்தால் போதும். உங்கள் குழந்தைகள் சாதனையாளர்களாக கண்டிப்பாக வருவார்கள். என்ன காரணம் தெரியுங்களா? இன்றைக்கு நம்முடைய பள்ளியில் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதை இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து நீங்கள், ஏன்னா ஒரு சில வேலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜூன் மாதத்தில் புதிய கல்வியாண்டு ஆரம்பிக்கும் போது அடிப்படை கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டலாக மாறி இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான அந்த ஆர்ஓ வாட்டர் வசதியாக இருக்கட்டும். குழந்தைங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வேன்லேயே கூட நம்மக்கிட்ட இருக்கிற அத்துணை வேன்லேயுமே 15 வேன்லேயுமே நம்ம என்ன போட்டிருக்கிறோம்னா கேமரா. அந்த கேமரா என்னென்னா லைவாக எங்ககிட்ட இருக்கக்கூடிய டீம், அது டைரக்டர் சார், பிரின்சிபல், கோஆர்டினேட்டர் எல்லாருமே அதை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லைவாகவும் பார்க்கலாம், ரெக்கார்ட் பண்ணியும் நமக்கு சேவ் ஆகுது. ஸோ இந்த பள்ளி பேருந்தில் நடக்கக்கூடிய அந்த ஒழுக்க சீர்கேடுகளை குறைப்பதற்கு நாங்கள் அதை தயார் செய்து விட்டோம். இந்த கட்டிட வேலையெல்லாம் முடிந்த பிறகு கட்டாயம் அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி கேமரா. எதற்கு என்றால்
இந்த பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நாம் இந்த போன கல்வியாண்டிலே ஒரு 6 புதிய பேருந்துகளை வாங்கி குழந்தைகளுக்கு நாம் எல்லா பகுதிகளுக்கும் இந்த வேனில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று வேன் எவ்வளவு சிரமப்பட்டு நாங்கள் அனுப்பி கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையிலே வரக்கூடிய கல்வியாண்டிலும் உங்களுக்கு வாகனம் சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் இருக்காது. தயவு செய்து நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏன் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று நான் சொல்கிறேன் என்றால், நம் பள்ளி ஆரம்பிக்கும் போதே, அந்த கல்வியாண்டு ஆரம்பிக்கும் போதே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ் அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். கோஆர்டினேட்டர், இப்போ எல்கேஜி டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஒரு கோஆர்டினேட்டர், அவருடைய நம்பர் கொடுக்குறோம் பிரிண்ட் அவுட்டில். 2nd to 5th அதுக்கு ஒரு கோஆர்டினேட்டர். அதை தாண்டி வகுப்பு ஆசிரியர், கிளாஸ் டீச்சர். நீங்கள் இந்த படிநிலையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வேனில் பிரச்சனைனா நீங்கள் முதல்ல டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜுக்கு தான் ஃபோன் அடிக்கணும். டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜுக்கு ஃபோன் அடித்து, சார் அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை சார், எதுவுமே கண்டுக்கலைன்னா பிரின்ஸிபால் கவனத்துக்கு தயவு செஞ்சு கொண்டு வாங்க. எடுத்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் மறுபடியும் டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜுக்கு தான் ஃபோன் பண்ணும். எடுத்த உடனே எல்கேஜியில் பிரச்சனைன்னு எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் திரும்ப எல்கேஜி கோஆர்டினேட்டரை கூப்பிட்டு கேட்டுட்டு தான் முடிவு எடுக்க முடியும். அதனால் எதுக்கு இந்த வேலைகளை பிரித்து கொடுத்திருக்கிறோம் என்றால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 100-150 குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பொறுப்பாளர்களை கோஆர்டினேட்டர் என்று நாங்கள் நியமித்துள்ளோம் என்றால், உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் அது சரியாக இருந்தால்தான் கட்டாயம் அந்த குழந்தையுடைய ஒழுக்கமாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், தனித்திறமைகளாக இருக்கட்டும் வளரும். அதனால் அந்தந்த பொறுப்பு ஆசிரியர்களிடம் பள்ளி எண் இருக்குது, ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். பிரின்ஸ்பாலுக்கும் கண்டிப்பாக கூப்பிடலாம், கூப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. இங்கெல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்கலாம், டைரெக்டாக நீங்கள் என்னுடைய நம்பருக்கு எப்போ வேணால் கால் பண்ணலாம். எனக்கு தெரிந்து எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டும் பிரின்ஸ்பாலும் டீச்சர்ஸும் ஒரு விஷயம் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டுட்டு வந்தாலும் நாங்கள் அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் உடனே கொடுத்துருவோம். என்ன காரணம்னா, பெற்றோர்களும் குழந்தைகளும் தான் எங்களுக்கு முதல், மற்றதை தான் அப்புறம். அதனால் தயவு செய்து பெற்றோர்களே, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாங்கள் ஏதாவது புதியதாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்தால் நீங்கள் தயவு செய்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் தான் அது வெற்றி பெறும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ண போகிறோம், பள்ளி பேருந்துகளை நவீனப்படுத்த போகிறோம், சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பாதுகாப்பு விஷயங்களை ஏற்கனவே இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் இன்னும் ஃபுல்ஃபில் என்று சொல்லக்கூடிய முழுமையாக பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்வி, எஜுகேஷன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதி சொன்ன அந்த வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. நாம் இந்த கல்வி கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தில் நாம் எடுக்கக்கூடிய கவனம் என்பது ஓரொரு குழந்தை மீதும் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கமே. நான் ஒவ்வொரு முறையும் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் சொல்கிறது, வகுப்பு ஆசிரியராக இருக்கட்டும், பாட ஆசிரியராக இருக்கட்டும், உங்கள் வகுப்பில் உள்ள அத்துணை குழந்தைகளையும் இண்டிவிஜுவல் கேர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு குழந்தை மீதும் தனி கவனம் செலுத்தி, ஒரு குழந்தைக்கு படிப்பு நன்றாக வரும், ஒரு குழந்தைக்கு விளையாட்டு நன்றாக வரும், எந்த திறமை இருக்கிறதோ அந்த திறமையை. ஏன்னா நீங்கள் வேணால், நான் ஃபைல் போட்டிருக்கிறேன், என்னுடைய டேபிள் இருக்குது, என்றைக்காவது பேரண்ட்ஸ் வந்தால் என்கிட்ட வாங்க, ஃப்ரம் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th வரைக்கும் என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. என்ன தெரியுங்களா, எந்தெந்த ஸ்கில்ல எந்தெந்த குழந்தை சிறந்து விளங்குறாங்கன்னு நாங்கள் ஃபைல் போட்டு வச்சுருக்கிறோம். என்ன காரணம் தெரியுங்களா, எந்தெந்த திறமை அவனுக்குள்ளே சிறப்பாக இருக்கிறது, அதில் மிக ஆர்வமாக இருக்கிறானோ அதில் அவனை சாதனையாளராக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை எண்ணம். ஆதலால் பெற்றோர்களே, தயவு செய்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பை வழங்கி இந்த நிகழ்வு முடியும் வரை பொறுமை காத்து, உங்கள் குழந்தைகள் நடனமாட இருக்கிறார்கள், நன்றாக கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டு, இன்னும் நிறைய தகவல்களை நாம் கொடுக்க வேண்டும் என்றாலும் காலத்தின் அருமை கருதி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இதுகாரம் கேட்ட பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய சக ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள என்னுடைய ஆருயிர் சகோதரர் மரியாதைக்குரிய விஜய் டிவி பேராசிரியர் பழனியன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற கருத்திற்கு ஏற்றவாறு குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் உயர்ந்த எண்ணத்தை உருவாக்கும் கருத்துரைகளையும் மற்றும் பள்ளியின் வளர்ச்சிகளையும் சாதனைகளையும் எடுத்து கூறிய எமது பள்ளியின்
முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். The future belongs to those who believe in their dreams. It's time for graduating the students. For that, I would like to call our chief guest Palni sir for giving the convocation for the students. குலுங்கும் பூக்களைப் போல் அழகான புன்னகையுடன் எமது பள்ளி என்ற குடும்பத்திற்குள் அங்கமாகி அழகூட்ட பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓரென மறுப்பிலே பயின்று பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கால்கை முறித்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடினும் பொங்கு தமிழை பேச மறப்பேனா என்று
தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களின் வழி நடந்து தன்னை தானே செதுக்கிக் கொண்ட கோளாறே இல்லாமல் கோளார் தங்க வயலிலே வெட்டி எடுக்கப்பட்ட நகைச்சுவை தங்கம் பட்டிமன்ற பேச்சாளர் உயர்திரு பழனி ஐயா அவர்களை எமது கல்வி நிறுவனங்களின் சார்பாக கருத்துரைகள் வழங்க வருமாறு பைந்தமிழால் வருக வருக என வரவேற்கிறோம். வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு, முத்துச்சரம்போலே இதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. சோனாசன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ஹைடெக் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பேரழகு அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு விஷயம் எதுன்னா, உங்கள் குழந்தைகள் பட்டம் பெறுகிற ஒரு நிகழ்வை பார்க்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்குல்ல, அதுக்கே இறைவனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு குழந்தை பட்டம் பெறுது இல்லையா, ஒரு சின்ன வயசில், இப்போ நாங்கள் படிக்கும்போது நீங்கள் படிக்கும்போது இதெல்லாம் இருந்துச்சா? கிடையாது இல்லைங்களா? ஆனால் ஒன்றாவது எங்கே படித்தோம்னா ஞாபகம் இல்லை. போனோம், பள்ளிக்கூடத்தில் உட்காந்துருந்தோம், சாப்பிட்டோம், திரும்ப வந்துட்டோம். ஒன்றாவது படிக்கும்போதெல்லாம் அப்படி தானேங்க, ரெண்டாவது படிக்கும்போது அப்படி தான் இல்லைங்க, உண்மை தானே? இயல்பாக அதான். உண்மையாகவே சொல்லப்போனால் ஒரு அழகான அற்புதமான உயர்தரமான பள்ளியை இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் நடத்தி கொண்டிருக்கிற சோனாசன் சேர்மன் அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்கள் பாராட்டலாம். சேலம் மாவட்டத்திலேயே ஒரு பள்ளி மாநிலத்தில் 3ஆம் இடம் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், இயற்கை சூழ்ந்த இந்த பள்ளி உண்மையாக சொல்லப்போனால் எந்த நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், ஒரு பெரிய கட்டிட வசதிகள்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்லலாம், நான் மெட்ராஸில் பெரிய பெரிய ஸ்கூல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த பள்ளியெல்லாம் சாதிக்க முடியாத சாதனையை சோனாசன் சாதித்திருக்கிறதுனா பெற்றோர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பும் அவர்களுடைய ஆசிரியருடைய முயற்சியும் தான் காரணம். அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்கள் பாராட்டலாம். உலகத்திலே ரொம்ப பெரிய கஷ்டம் எது தெரியுமா? டீச்சராக வேலை பார்க்குறது தான். நான் எம்ஏ எம்பிள் பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்கின பேராசிரியர். 15 வருஷம் வாத்தியார் வேலை தான் பார்த்தேன். நான் வாத்தியார் வேலை பார்த்தங்கிறதுக்கு 7 பேர் கைத்தட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. உண்மையாகவே சொல்கிறேங்க, 15 வருஷம் அந்த 95 மார்க் வாங்கும் பொம்பளை பிள்ளைங்க அழுவோம், 5 மார்க் போடல, 5 மார்க் இல்லை, 5 தான் வாங்கியிருப்பான் எங்கள் பையன். நான் படித்த ஸ்கூலில் 5 தான் வாங்கியிருப்பான். அது சிரிப்பான், ஒன்றுமே போடல, 5 போட்டிருக்காரா முண்டக்கண்ணா வாத்தியார். யார் அந்த முண்டக்கண்ணை? நான் தான். ஏன்டா 5 வாங்கியிருக்கே, வெக்கமா இல்லையாண்ணா? போட்ட உங்களுக்கே இல்லை, எடுத்த எனக்கு என்னான்றான். அப்படி படிக்கிற பசங்கள்லாம் இருக்காங்கல்ல. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த குழந்தைங்க ஒரு டான்ஸ் ஆடினா நீங்கள் எல்லாருமே கைதட்டி ரசிக்கணும். அவர் சார் சொன்னார் இல்லையா, தங்கத்துறை ஐயா, ஏன் அவருடைய அருமை நண்பர். இந்த உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு பெரிய விஷயம் எதுன்னு தெரியுமா? ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு பிரின்ஸிபாலை பார்க்க 3 நாள் ஆகும் சார். 3 நாள் ஆகும். முதல் நாள் நீங்கள் வந்தோடனே பார்க்க முடியாது. நாளைக்கு வாங்க, அப்புறமா வாங்க, பிரின்ஸிபால் பிஸியாக இருக்காருமாங்க. நீங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த டீச்சரை பார்த்து பேசுகிற வாய்ப்பை சோனாசன் உருவாக்கி இருக்குன்னா அதுக்கே பெரிய பெரிய விஷயம். அது நீங்கள் உடனே பார்க்கலாம். உலகத்திலேயே இந்த பிள்ளைகளுக்கு பாதி படிக்காமல் போகிறது யார் காரணம்னு நினைக்கிறீங்க? டீச்சர்ஸா? நீங்கள் தான் செல்ஃபோனை வாங்கி கையில் கொடுத்துறது, அதை கொடுத்து தான் சோறே ஊட்டுறது. அப்புறம் அப்படி படிப்பான் பையன். நீங்கள் மட்டும் எல்லா சீரியலையும் உட்காந்து பார்க்கறது, அதுவும் இப்போல்லாம் டிவியில் பார்க்குறது, எல்லாம் செல்லுலையே. பாரதி கண்ணம்மாவில் என்ன நடக்குது, சிறகடிக்க ஆசை என்ன, அவன் படிக்கலைன்னா அதுவும் கேட்கறது. அப்போ எப்படி படிப்பான்? ஒரே அம்மா வந்து புருஷன் கூட சண்டை போட்டு ரொம்ப கோபத்தில் இருந்திருக்கு. அப்போ தான் பையன் வந்திருக்கான். பேய்னா என்ன, பிசாசுனா என்ன, தண்டம்னா என்ன, முண்டம்னா என்னம்மான்ட்டுருக்கான். அது அப்போ தான் அவன் புருஷனோட சண்டை போட்டுருக்கு. ஒப்பந்தாண்டா பேய், அவனை கட்டி 10 வருஷம் அலறனே, நான் தான் பிசாசு, உங்கள் அப்பனோட சொந்தக்காரங்களாம் தண்டம், உட்கார சேர்லாம் முண்டம்ட்டுருக்கு. 4 நாள் கழிச்சு அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, வாங்க தண்டங்களே. பையன் வாசலில் வந்து நின்று, வாங்க தண்டங்களே, முண்டங்களில் உட்காருங்க, பேய் சமைச்சிட்ருக்கு, பிசாசு ஆஃபீஸ் போயிருக்குன்ட்டான். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் திரும்ப பேசுகிறாங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு முன்னாடி அப்பாக்களுக்காக சொல்கிறேன், வட்டமாக விட்டா அப்பா மாவட்டமாக விடுவான்.
எல்லாம் உங்கள் மேலே தான் பிரச்சனை. ஒரு பிள்ளை சரி தப்பு ஏதோ ஒன்று வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், என்ன முதல்ல நீ என்ன பண்ணணும்னு கேட்கணும் பெற்றோர்கள். உண்மை தானே? பேரண்ட்ஸ் என்ன கேட்கணும், நீ என்ன பண்ண? என்னையெல்லாம் எங்கள் அப்பாவை ஸ்கூலில் போட்டு போய் சேர்க்கும் போது என்ன சொல்லி விட்டாரு, இவனை உரிச்சு உப்பு கண்டம் போடுங்க சொன்னால் கேட்க மாட்டான், கண்ணை ரெண்டும் விட்டுட்டு உரிங்க, ஆனால் இவனுக்கு நீங்கள் தான் கண்ணை திறந்து வைக்கணும். உண்மையை சொல்லவா, வாத்தியார்கள்ட்ட அடி வாங்கி படித்தவர்கள் எல்லாம் போலீஸில் அடி வாங்காமல் இருக்கான். அதுதான் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். உண்மையா இல்லையா? உண்மைன்னா நீங்கள் கை தட்டுங்க. உண்மை சார். வாத்தியார் அப்படி அடிப்பார். அடிக்கிறதுனா அவதாரம் எடுத்த வாத்தியார்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில், அப்படி அடிப்பார். ஆனால் அவருக்கு நமக்கு என்னங்க பிரச்சனை? ஒன்று சொல்லவா, இன்னைக்கு உலகத்தில் ஆசிரியர்கள் கைவிட்டால் மாணவர்களை எல்லாருமே கைவிட்டுருவாங்க. அதுதான் உண்மையான விஷயம். பெற்றோர்கள் நீங்கள் 5 மணி நேரம் பார்க்க முடியுமா தொடர்ந்து அவன் என்ன பண்ணுறான்னு? ஆனால் இங்கே இருக்க டீச்சர்ஸ் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு பட்டறையில் வேலை பார்க்குறவர் அங்கேருந்து பிரிஞ்சு போய் இன்னொரு பட்டறை வச்சுட்டாருன்னா அந்த பட்டறை வச்சுருக்க கோவம் வந்துடும். ஒரு பொட்டி கடை வச்சுருக்க கூட அங்கேருந்து பிரிஞ்சு போய் இன்னொரு பொட்டி கடை வச்சா பொட்டி கடை வச்சுருக்க கோவம் வந்துடும். ஆனால் தன்னிடம் படித்த மாணவர்கள் உலகத்தின் எந்த உயரத்திற்கு போனாலும் சந்தோஷப்படுகிற ஒரே இனம் ஆசிரியர் இனம் மட்டும்தான். இந்த சோனாசன்லேருந்து நாளைக்கு ஒரு கலெக்டர் வரலாம், ஒரு டாக்டர் வரலாம், ஒரு இன்ஜினியர் வரலாம், இன்னும் உலகத்தின் உயர்ந்த பொறுப்புகள்லாம் வரலாம் இல்லைங்களா? இன்னைக்கு பேர் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் உலகத்தின் உயர்ந்த பொறுப்புகளுடைய நாசாவில் கூட போய் வேலை பார்க்கலாம். என்ன பண்ண முடியும்? அந்த அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, அந்த வாழ்வியல் முறை இருக்குன்னா நீங்கள் தான் குழந்தைகள் நல்லா சப்போர்ட் பண்ணி படிக்க வைக்கணும். நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், உண்மையாக சொல்கிறேங்க, பெருமையாக இருந்துச்சு எனக்கு. என்ன தெரியுமா, அவரோட பையன் 10th படிக்கிறான், கேபிள்லாம் கட் பண்ணிட்டார் சார், டிவி கனெக்ஷனே இல்லை. பரவாயில்லையே, உங்கள் பையன் 10th படிக்கிறான், நீங்கள் கேபிள்லாம் கட் பண்ணிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், உங்கள் பையன் எங்கன்னு? அவன் பக்கத்து வீட்டில் டிவி பார்க்குறான்னாரு. அதுக்கு அவங்க வீட்லேயே பார்த்துருக்கலாம். இப்படி எல்லாம் நினச்சி பாருங்க, கேபிளில் கட் பண்ணுறது முக்கியம் இல்லை, அவன் படிக்கிறானான்னு பார்க்கறது முக்கியம் இல்லையா? இப்போ வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் நினச்சி பாருங்கள், இன்றைக்கி பசங்க மிகப்பெரிய அறிவாளியாக இருக்காங்க. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிதுன்னா, ஊட்டி மலையிலேருந்து ஒரு பஸ்ஸு இறங்கிடுது, ஒருத்தன் டிரைவர் சீட்டு பின்னாடி உட்காந்து புலம்புனான், என்ன குடும்பம் என்ன மனைவி என்ன வாழ்க்கைனா. டிரைவர் சொன்னார் நம்பிக்கை வைடா. மறுபடியும் என்ன குடும்பம் என்ன மனைவி என்ன வாழ்க்கைனார். டிரைவர் சொன்னார் நம்பிக்கை வைடா. மறுபடியும் என்ன குடும்பம்னா. டிரைவர் கடுப்பாயிட்டா, டே எனக்கு தான் 2 கண்ணுன்னு தெரியல, பஸ்ஸு போகல, நம்பிக்கை வைடா. அன்னைக்கு ஈரோட்டில் ஒரு பஸ்ஸு கிளம்பி போயிருந்துங்க, ஒருத்தர் கீழே விட்டார். டிரைவர் சாவத்தை கீழே உண்டா வண்டி நிறுத்துங்க, டிரைவர் சாவத்தை கீழே உண்டா வண்டி நிறுத்துங்க, டிரைவர் சாவத்தை கீழே உண்டா வண்டி நிறுத்துங்கண்ணா. டிரைவர் சொன்னார், கண்டக்டர் விசில் அடிக்காம வண்டியை நிறுத்த மாட்டேன், உளுந்ததே கண்டக்டர் தான்டா, நிறுத்தி தொலைய. அன்னைக்கு செங்கல்பட்டில் ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு, 3 விசில் அடித்தார் கண்டக்டர். முன்னாடி 3 விசில் அடித்தார் சார், டிரைவர் வண்டியை நிறுத்தவே இல்லை. டிரைவர் கிட்ட போய், யோ 3 விசில் அடிக்கிறேன் வண்டியை நிறுத்தாம போகிற. அதுக்கு அவன் சொன்னான், 6 தடவை பிரேக் அடிச்சேன்டா, வண்டி நிற்காம போகுது, இரு ஒரு புளிய மரமாக பார்த்து நிறுத்துறேன். வாழ்க்கை எங்கே தொடங்கி எங்கே முடியும்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆனால் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் கணவனை விட பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கணவனை விட முக்கியமானது கல்வி ஒன்றுதான் நண்பர்களே. உலகத்தில் கல்வி ஒன்றுதான் கணவனை விட முக்கியமானது. பெண் பிள்ளைகள் நீங்கள் படித்து சாதனை படிக்கிறாங்களா இல்லையா? இதே மயிலாடுதுறையில் லலிதா பரமேஸ்வரின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து டாக்டர், அதாவது கலெக்டர் ஆனாங்க, கலெக்டர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ண போகிறாங்க, வெயிட் 5 minutes நாங்கள். அவங்க கேட்டாங்க, உதவியாளர் வந்து கேட்குறாங்க, அம்மா ஏன் 5 நிமிஷம் காத்திருக்கணும்? எங்கள் அப்பா ஒரு விவசாயி, அவர் முன்னால் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வதை தான் நான் பெருமையாக நினைக்கிறேன். இதோ என் அப்பா மேடைக்கு வந்துட்டார், அவர் முன்னால் நான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும், 5 நிமிஷம் வெயிட் பண்ணி ஆனிச்சு. அதுதாங்க சாதனை. இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க எவ்வளோ சாதிக்கிறாங்க. கீழே ஆவணம்னு ஒரு ஊர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில், வெங்கடேஸ்வரன் ஒரு அப்பா ஆட்டோ ஓட்டுனார். 3 பொம்பளை பிள்ளைங்க சார் அவங்களுக்கு. அப்பா ஒரே ஆள், ஒய்ஃபு தவறிட்டாங்க. ஆட்டோ ஓட்டி 3 பொம்பளை பிள்ளையும் படிக்க வச்சார். 3 பெண் பிள்ளைகளும் ஒரே நாளில் தமிழ்நாடு காவல்துறையில் ஜாயின் பண்ணியிருக்கு. 3 பெண்களுமே. நம்ம சிஎம் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒரு சாதனைங்கிறது இன்னைக்கு சாதாரண குடும்பத்திலேருந்து நடந்துகிட்டே இருக்கா இல்லையா? அப்போ முயற்சி பண்ணால் யார் வேணாலும் மேலே வரலாம் சார். அதான் கல்வி. கல்விங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய கொடை, அது மிகப்பெரிய ஒரு சாதனையை உருவாக்கிட்டு இருக்கு. நல்லா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பஞ்சாபில் ஜலந்தர் ஒரு மாவட்டம், அதில் மாவட்ட முதன்மை நீதிபதி
மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு பொண்ணு சுருதின்னு பேர், 23 வயசு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு மாவட்ட முதன்மை நீதிபதி ஆகிட்டாங்க. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜு கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு டீ பார்ட்டி கொடுக்குறாரு. டீ பார்ட்டிக்கு கொடுத்த உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டுருக்காரு. அப்பா உங்கள் அப்பாவை கூப்பிடு, ஒரு வாழ்த்து சொல்கிறேன். இந்த 40 பேருக்கு டீ கொடுத்தாருல ஐயா, அவர் தான் எங்கள் அப்பான்னுச்சா அந்த பொண்ணு. கோர்ட்டு வாசலில் டீ கடை வச்சிருக்கவருடைய பொண்ணு கோர்ட்டில் முதன்மை நீதிபதி ஆகிறது இருக்கு இல்லையா, அது வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம். வாழ்க்கையில் சாதாரண வீட்டு பிள்ளைகள் தான் சாதனையாளராக மாறணும்னா ஒரு நல்ல கல்வி தேவைப்படுது இன்னைக்கு இல்லையா. அப்போ நம்ம பிள்ளைகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். நாம் படிக்க வைக்கிற மாதிரி அவங்க படிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு இல்லையா. அப்போது நம்ம பெரும் பணத்தை மட்டும் செலவு பண்ணோம்ல, அந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு முதலீடு பண்ணுறோம். பெருசாக வரணும், நம்மளை விட நம்ம பிள்ளை இங்கிலீஷில் நல்லா பேசணும், பெரிய உயரங்களை தொடரணும் அப்படிங்கிறதுக்கு சோனாசன் ஒரு அருமையான பள்ளிக்கூடத்தை உருவாக்கி இருக்கிறது என்பது தான் மிகப்பெரிய விஷயம். என்றைக்குமே பாசிட்டிவ் அப்ரோச்சோடு இருக்கணும். என் பிறப்பே அதிசயமான பிறப்பு. எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார், நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாரோ அது டோர் டெலிவரி. 3 நாள் யார் அது கேவலமாக சிரிச்சது? ஒரு அக்கா அக்கா நீ சிரிச்சது தான் கடைசி கேவல சிரிப்பு. ஆனால் கிரிக்காமல் விட்றாத. உண்மையாகவே சொல்கிறேங்க, வாழ்க்கையில் நடந்தா இல்லையா. விஜய் டிவியில் 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசி அந்த மேக்கப் பண்ண சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியா இருக்க ஒரே ஆள் நீ தான். நான் எதுக்கும் கவலைப்படல. ஏன் தெரியுமா, அது வரைக்கும் நான் தான் கருப்புன்னு நினச்சிருந்தேன். அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்தால் அவள் என்னையை விட கருப்பு. எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் இருக்குதுங்க வாழ்க்கை. சந்தோஷமா இருக்குங்க. குடியாத்தம்னு ஒரு ஊர் இருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கே சேகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த காலத்தில் வாலிப கவிஞர் வாலின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுங்களா, கவிஞர் வாலி எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட போய் ஒரு பழைய 2 வீலர் வாங்கி கொடுங்கன்னு கேட்டார். ஏன் அவர்கிட்ட போய் கேட்டார்னா, அப்போ யாராவது ஜாமீன் கையெழுத்து போடணும். ஜாமீன் கையெழுத்து போட்டால் தான் கொடுப்பாங்க. காவிய கவிஞர் வாலி ஜாமீன் கையெழுத்து போட்டு எனக்கு வாங்கி கொடுங்கன்னு அவர் சொன்னாராம், தம்பி ஒரு பழைய ஆஸ்டின் கார் வருது, அதை வாங்கிக்கப்பான்ருக்கார். இவருக்கு அவ்வளோ வசதியெல்லாம் இல்லைங்க, 2 வீலரே வாங்கிக்கிறேன் எனக்கு கொடுங்கன்னு அவர் கேட்டிருக்காரு. வாலி எழுதுறாரு, அவன் அப்பன் வாங்கவில்லை ஒரு கார், அவன் மகன் வாங்கினான் 2 கார். அது சாதாரண கார் அல்ல, உலகமே வியந்து போற்றுகிற ஆஸ்கார். அவன்தான் ஏஆர் ரஹ்மான் சொன்னார். இப்போ உலகத்தில் ஏஆர் ரஹ்மான் இல்லாத காரா இன்னைக்கு? உலகத்தின் நம்பர் 1 கார் ரோல்ஸ் ராயல்ஸ் அவர் தான் வச்சிருக்காரு. அப்போ அவங்க அப்பாவால் ஒரு 2 வீலர் தான் வாங்க முடிஞ்சது. ஆனால் உலகத்தின் நம்பர் 1 காரை இன்னும் ஏஆர் ரஹ்மான் வாங்குறாருன்னு சொன்னால் ஒழுக்கமும் பண்பாடும் தான் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும். அதுதான் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். கல்வி 2 விஷயத்தை சொல்லித்தரோம். ஒன்று பண்பாட்டு கல்வி, இன்னொன்று பயன்பாட்டு கல்வி. பண்பாட்டு கல்விங்கிறது தான் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னால் பயன்பாடு. நான் எம்ஏ எம்பிள் பிஹெச்டி டாக்டரேட், சாரி எம்ஏ எம்எஸ்சி பிஹெச்டி, இப்போ எம்எஸ்சி எம்எட் எம்ஏ இப்படி நிறைய படித்தவங்க இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அம்மாவா மதிக்கிறது தான் பண்பாட்டு கல்வி. பயன்பாட்டு கல்வி வாழ்க்கைக்கு சோறு போடும், வாழ்க்கையே பிச்சையாக போடுறது பண்பாட்டு கல்வி. இவ்வளோ பெண்கள் குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கைத்தட்டுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும். கரெக்டாக கைத்தட்டுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும். ஏன் தெரியுமா? எவ்வளோ மோசமாக சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்கடா தங்கம், சூப்பர்ரா தங்கம், வெரி குட்ரா தங்கம். யார்? அப்பா. ஒரு குறை சொல்ல மாட்டார் பையனை. ஒரு பொண்ணை ஒரு குறை சொல்லுவாரா சார்? சொல்ல மாட்டார். ஆனால் அதே வீட்டு ஒரு தம்பி இருப்பான், அவன் சாப்பிட மாட்டான். நேரம் வருவான், அம்மா யாரும்மா சமைச்சது? உங்கள் அக்கா தான்டா சனியனை, போகிற இடத்துல உசுர வாங்க, காசு கொடுமா, வெளியே போய் சாப்பிட்டாரம்மா. எல்லா பசங்களுக்கும் யார் தெரியுமா பிடிக்கும்? அம்மாவை தான் பிடிக்கும். கரெக்டாக கைத்தட்டுங்க. எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும். அதுவும் இந்த 16 வயசில் நேரம் வருவான், இவர் எப்படிம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா, எப்படி உனக்கு இந்த சாய்ஸு? எப்போ பார்த்தாலும் வள்ளுவல்லுன்னு உள்ளூராரு. அதுவும் 18 வயசு ஆகட்டும் உங்கள் வீட்டுக்காரரை சொல்லி அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணுறாரு. உனக்காக தான் பார்க்குறேன் அப்படிம்பா. ஸ்கூல் விட்டு பொண்ணு வந்துருச்சான்னு அப்பா வெளியில் வேலையாக போயிருப்பார். ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பார், என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா
என் பட்டு வந்துருச்சா, எங்கள் அம்மா வந்துருச்சா, இவளை கேட்பாரு. யார்? பொண்ணை. பையனை கேட்பார், துரை வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான். ஆனால் அவங்க அம்மா சமாளிக்கும், விட்டு கொடுக்காத அவனை. இப்போ தான் வந்துட்டு இந்த பக்கத்தில் போகிறான். பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவோம், அப்பா அண்ணன்னு வரல. ஏன்னா போட்டு கொடுக்குறது தான் அதுக்கு வேலை. இந்த ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா? உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார், அம்மா ஒருத்தி தான். அதுக்குன்னே ஒரு டயலாக் வச்சுருக்கோம். நீங்கள் ஏன் போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க? அவனுக்கு நேரம் சரியில்லை, கரகம் சரியில்லை. ஆடி போய் ஆவணி வந்தால் அவனும் டாப்பில் வருவான்னு ஜோசிக்கார் சொல்லியிருக்காரு. ஆனால் கண்ணதாசன் சொன்னான், யார் தெரியுமா? அம்மா உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தணைத்து தொல்லை தமக்கென்று சுகமெல்லாம் பிறர்க்கென்று சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பசித்த முகம் பார்த்து பதரும் நிலை பார்த்து படம் தரும் சோலை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை. அதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாசன். அதனால் உலகத்திலே மிக முக்கியமான 2 பேருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு துரோகம் பண்ணாமல் இருக்கணும். ஒன்று பெற்றோர்கள். இந்த சோனாசன்கிற பள்ளியில் நீங்கள் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு காரணம் இயேசு காரணமா, அல்லாஹ் காரணமா, சிவபெருமான் காரணமானு எனக்கு தெரியாது. ஆனால் காட்டிலும் மேட்டிலும் கஷ்டப்பட்டு உழைக்கிற பெற்றோர்களாகிய நீங்கள் தான் காரணங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, இல்லையா? உங்கள் உழைப்பு தான் உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி. உங்கள் உழைப்பு தான் உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி. சின்ன வயசில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அக்காவும் தம்பியும் அவ்வளோ சண்டை போடுவாங்க, இல்லையா? எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அண்ணன் பையனும் அண்ணன் பொண்ணும் இவன் ஸ்கேல் எடுத்து அடிப்பான், அவள் கவராயத்தை எடுத்து குத்த வருவா, அட்டை சண்டை நடக்கும். நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கள் அண்ணன் சொன்னார், ஏடா பாசமே இல்லாமல் இருக்காங்க, சரி பாசத்தை எப்படி ஊட்டிடுவோன்னு பாசமலர்னு ஒரு சினிமா வந்தது தெரியுமா? பாசமலர் சிடி வாங்கிட்டு வந்து, அப்போ சிடி தான், சிடி போட்டு எங்கள் அண்ணன் பையன் அண்ணன் பொண்ணு நான் எங்கள் அண்ணி எல்லோரும் உட்காந்து படம் பார்க்குறோம், குடும்பமே, எங்கள் அம்மா எல்லாம். கடைசியில் சிவாஜி செத்துட்டார். மேலே விழுந்து சாவித்திரி செத்துட்டு நான் அழுகிறேன், எங்கள் அம்மா அழுகிறாருங்க, எங்கள் அண்ணன் அழுகிறான், எங்கள் அண்ணி அழுகிறாங்க. யாருக்கு படம் போட்டோமோ அவன் சிரிக்கிறான், பொய்யா காட்டுறான்னு ஓட்டுறான். என்னடா 2 பேரும் சிரிக்கிறீங்கன்ற, நீ வேணா சாவு, அத்தை சாவுதான்னு பார்ப்போன்றான். கம் டு த ப்ராக்டிக்கல்ன்றான். வாழ்க்கையில் பையன் நிறைய யோசிப்பான், இல்லைங்களா? ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் நம்ம மனசாட்சியோடு நடந்தால் ஒரு விஷயம் என்னென்னா, ஆசை எழுத்தறிவித்தவன் இறைவன் சொன்னாங்க. அதனால தான் பெரியவர்கள் இந்த சமுதாயத்தில் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொன்னதற்கு காரணம் ஆசிரியர். உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்களுக்கெல்லாம் விஜய் டிவியில் பிரியங்காவை தெரியுமா? தெரியவங்கெல்லாம் கைத்தட்டுங்க பார்ப்போம். அதுக்கு ஒரு மனித பண்பு இருக்குது, மனுஷனை தவிர பாக்கி எல்லாத்தையும் திங்கும். எந்த நாட்டுக்கு போனாலும் இவ்வளோ வாங்கிட்டு வரும் திங்கிறதுக்கே. ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு அது வாங்கிட்டு வர்றதை செக்கிங்கில் செக் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும், அவ்வளோ பொருள் வாங்கிட்டு வரும். ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு ஏர்போர்ட்லேருந்து எனக்கு பிரியங்கா கால் பண்ணிச்சு. அண்ணா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் தாம்மா இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அந்த பொண்ணு, செக்யூரிட்டி ஆஃபீஸர் பேசணுமா அப்படின்னு கொடுத்துருச்சு. ஏறதுக்குலையாவது எனக்கு சம்மந்தம் இருக்கா? ஏர்போர்ட்டில் நீ இருந்து ஃபோன் பண்ணுற, செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட நான் ஏன் பேசணும் அப்படின்னா, செக்யூரிட்டி ஆஃபீஸர் வாங்கி, ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணும் கேட்குது. அதுவும் ஒரு லேடி. எனக்கு முதல்ல தலையும் புரியல வாழும் புரியல, என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் வழக்கம் போல் நிறைய வாங்கிட்டு மலேசியாவிலேருந்து வந்தேன், அரை மணி நேரம் ஆகும் என்னுடைய பொருள்லாம் செக் பண்ணேன், 10 மினிட்ஸில் அந்த பொண்ணு கையெழுத்து போட்டுட்டாங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர். நான் உடனே பெருமையாக, நீங்கள் என்னுடைய ரசிகையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சான், நான் பழனி சாரோடைய ஸ்டூடெண்ட்டு, நான் அவர்கிட்ட தான் படித்தேன் ஜெயா காலேஜில், இங்கே ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கேன், அவர் கூட நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அதனால் சைன் பண்ண மேடம்னு சொன்னாங்க, அதனால தானே உங்களுக்கு போன் அடித்தேன் அப்படின்ச்சு. ஒரு ஆசிரியருக்கு மிகப்பெரிய பெருமை தெரியுமா? உலகத்தின் எந்த ஊருக்கு போனாலும் எங்களுக்கு ஒரு மாணவன் இருப்பான், அதான் ஆசிரியருக்கு மிகப்பெரிய பெருமை. எந்த ஊருக்கு போனாலும் சரி ஒரு ஆள் இருப்பான், அவனை எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்னா அவனா வந்து பேசுவான், சார் நீங்கள் எனக்கு பாடம் நடத்துறீங்க சார் அப்படின்னு சொல்லுவான். அது ஆசிரியருக்கு பெருமை. அதனால் சோனாசன் என்கிற இந்த அருமையான பள்ளி மிக அருமையான ஒரு கிராமத்து சூழலில் பண்பாடு தவறாமல், கலாச்சாரம் குறையாமல் உங்கள் பிள்ளைகளை
மிக பொக்கிஷமாக பாதுகாத்து வளர்த்துருக்காங்க. அந்த பள்ளிக்கு நீங்கள் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா வளர்ச்சியிலும் அந்த பள்ளி துணை நிற்கும் என்று சொல்லி, நான் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த அன்பிற்கும் பண்பிற்கும் ஒரு ஆசிரியர் பெருந்தகை என்னுடைய ஆரோக்கிய சகோதரர், உண்மையாகவே நான் கண்டெடுத்த நல்முத்து அருமை தங்கத்துறை ஐயா அவர்களுக்கும் இயக்குனர் இருவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, உங்கள் எல்லாருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் பற்றாத பழமையும் குன்றாத இளமையை கழிப்பினீங்களா உடலும் சலியாத மனமான் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நித்தியமும் கோணாத கோடு ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் இறைவனின் பாதத்தில் அன்பும் என்கிற 16 செல்வங்கள் நிறைய பற்றி நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த நல் வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அனன்யா. என் பெயர் இத்திகாசி. காலையில் எழுந்திரு, கடவுளை தொழுந்திரு, சாலை பக்கம் சென்றிரு, தூய காற்று பெற்றிரு, சுத்தமான தண்ணி சீத்தை தரும் பண்ணி, ஓடி ஓடி நடப்பார், தேடி தேடி படிப்பார், ஓடி போகும் தும்பா, நாடி வரும் இம்பா, செல்ல வேணும் பள்ளி, சேர்ந்தரோடும் துள்ளி, படிக்க வேணும் பாடி, பலரும் உண்டாய் கூடி, அவை சொன்ன பாட்டு ஆத்தி சூடி கேட்டு, அருமை செய்ய விரும்பு, அதுவே நமக்கு கரும்பு. உடையாரே பூனையாரே எங்கே போறீங்க, புளிய போல வேட்டையாட புறப்பட்டேனுங்க, எலிய பிடிச்சி வேட்டையாடி என்ன செய்வீங்க, எங்கள் வீட்டு குட்டிங்களே உன்ன செய்வீங்க, எலிய பிடிக்க முடியாவிட்டால் என்ன செய்வீங்க, உங்கள் வீட்டு தைப்பனை வேட்டை தானுங்க, கொஞ்சி கொஞ்சி பேசும் பஞ்சவர கிளியே, மஞ்சள் எடுத்து மாம்பழம் கொஞ்சம் உண்ட வேணுமா, பையா பையா என்கிறார், கொய்யா பழம் வேணுமா, பழம் மூக்கு கிள்ளையே, வாய்ப்பழம் தான் வேண்டுமா, என்ன வேணும் சொல்லிடு, எனக்கு ஒரு முத்தம் தந்திரு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அன்விகா. திருக்குறள் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆடி பகவன் முதற்றே உலகு செல்வத்தோர் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துளம் தலை. நன்றி மரபெரு நன்றன்று நன்றலிரு அன்றே மரபெரு நன்று தீனா சுற்றப்புண் உள்ளாரோ ஆறாடு நாவினா சுட்டவடி கற்க கஷ்டர கற்பவாய் கற்றபின் நிற்க அகத்து தக இனிய உளவாக இன்னாத குரல் தனியிருப்ப காய்கவன் தற்று அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அடு எப்பொருள் யாயவை கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு யகவாயினும் நாக்காக காவாக்கால் சோகாப்ப சொல்லிருக்கப்பட்டு. நன்றி. Good evening to all. My name is Sajina Sri. My name is Maumita. Mary had a little